கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் நாம் கூறிக்கொண்டு, அதோடு கூட தேவனுடைய பெரிதான அன்பும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் ஒருவருக்கும் பெருக கடவுது என்ற வாழ்த்துதலோடு கூட இந்த ஒரு காலை தியானத்தை பார்ப்பதற்கு முன்பாக நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் அன்பும் நீதியும் ஞானம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த கால வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கும் நாமத்தை குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது உடைய சமூகத்திலே உடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்க நீதாமே எங்கள் ஒருவருக்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவை நீர் தாரும். தகப்பனே, உடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதில் இருக்கக்கூடிய ஆழமான ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீரே போதுமானவராக இருந்து அதை விளங்க பண்ண எங்களுக்கு கிருபை செய்யும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும், கேட்கிறவர்களுக்கு காதுகளை திறந்து கொடும். மீட்பரேசி முடிச்சு வைக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோகம் என்ன? ஜூன் 10. ஆண்டவரே, ஜெபம் பண்ண போதித்தருளும். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம். அதனுடைய விளக்கம் சுருக்கமாக, நம் ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அவர் பேரில் அசையாத விசுவாசம் வைப்பது அவசியமானது. மேலும் நம் ஜெபம் கருத்துள்ளதும் அன்பும் மரியாதையும் தெய்வீக திட்டத்திற்கு செய்ததும் தெய்வீக சித்தத்திற்கு உட்பட்டதுமாய் இருக்க வேண்டும். மேலும் ஒரு சிறு குழந்தையை போல நம் அந்தரங்க பாவங்களையும் குறைகளையும் அவர் முன் வைத்து அவரிடம் மன்னிப்பை நாடி தெய்வீக நடத்துதலையும் பாதுகாப்பையும் கேட்க வேண்டும். இவைகளை வெறும் வார்த்தையில் சொல்லாமல் நம் கிரியைகளில் வெளிப்படுத்த வேண்டும். ஜெபம் என்பது நம் ஆத்மத்தின் வாஞ்சையாக காணப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 4 தொடங்கி 7 மற்றும் எபிரேயர் 1:8-6:5. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான இந்த ஒரு மன்னாவினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது, இங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் கேட்ட அந்த ஒரு காரியத்திற்கு எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாரும் என்று அவர்கள் கேட்கும்போது, எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற விஷயத்தை தேவன் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் மூலமாக சரீரமாகிய சபை ஒவ்வொருவருக்குமே அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும்போது, அது ரொம்ப சுருக்கமா இருக்கணும் அப்படின்ற அந்த சுருக்கம் என்று சொல்லும்போது, அது ஏதோ ஓரிரு வார்த்தைகளிலே ரொம்ப சிம்பிளா இருக்கணும் இருக்கு. அந்த ஒரு ரொம்பவே ரொம்ப சுருக்கமா ரொம்ப சிம்பிளா இருக்கணும், அந்த ஒரு அர்த்தத்துல அவர் சொல்லல. அவர் அங்க சொல்ல வர விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்க ஜெபிக்க வரும்போது அவர் சொல்றார், அந்த ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட நீங்க கத்துக்கணும். என்ன அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன சொல்றாருன்னா, ரியலைசிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் மிஷன். ஃபர்ஸ்ட் நாம நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு திட்டத்தை, அந்த ஒரு நோக்கத்தை ஃபர்ஸ்ட் நம்முடைய சிந்தைக்குள்ள கொண்டு வரணும். நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயத்த நல்ல மைண்ட்ல கொண்டு வரணும்.
அப்போ அந்த ஒரு விஷயத்த தெளிவா நம்ம இருந்தா, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்ம புரிந்திருந்தால், அத என்ன பண்ண முடியும்னா, தேவனுக்கு சுருக்கமா சொல்ல முடியும். அதத்தான் சுருக்கம்னு சொல்றார். வார்த்தைகள்ல சுருக்கத்த பற்றி சொல்லல. நீங்க ஒரு ஜெபிக்கிறதற்கு என்ன உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் முதல்ல நன்கு அதை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக நீங்க காணப்படணும். அப்பதான் நீங்க ஜெபிக்க முடியும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய எல்லா ஜெபத்திற்கும் யார்ட்ட போறாரு அப்படின்னா, தேவன்ட்ட போறாரு. ஏன் தேவன்ட்ட போறாரு? காரணம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருப்பதனுடைய முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா, தேவனுடைய அந்த ஒரு தெய்வீக திட்டத்துல இந்த மனுக்குலத்திற்கான ஒரு ரட்சிப்பு என்பதுதான் அவருடைய பிரதான மிஷன். அப்படின்னா பிரதான நோக்கம், பிரதான வேலை. அப்போ அந்த மனுக்குலத்திற்கான மீட்பு அல்லது ரட்சிப்பு என்பது யாருடைய திட்டம்? அது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை வகுத்தவரே தேவன் தான். அப்ப அந்த திட்டத்தை வகுத்த தேவன்ட்ட நாம அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளும், அதை செயல்படுத்துவதற்கான ஆலோசனையும், வழிகாட்டுதலும் யார்ட்ட தான் கிடைக்கும் அப்படின்னா, அது பிதாவாகிய தேவன்ட்ட தான். அதனால இயேசு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மீட்புக்கெல்லாம் மீட்பராக இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவாகிய தேவன் தான், பரலோக பிதா தான் இந்த திட்டத்தினுடைய மூல காரணம். அப்ப அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அதற்கான வழிமுறைகளும், ஆலோசனைகளும், வழிகாட்டுதலும் யாரால் தான் கொடுக்க முடியும்னா, தேவன் தான் கொடுக்க முடியும். ஆயினால் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தேவனிடத்துல போய் அவர் ஜெபிக்கிறார். அப்போ அந்த காரியத்த ரொம்ப சுருக்கமா அவர் வந்து என்ன பண்றாரு? தேவன்ட்ட ஜெபிக்கிறார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கோம். அவருடைய ஜெபம் வந்து சில நேரங்கள்ல ரொம்ப சுருக்கமா இருக்கும். சில நேரங்கள் முழு இரவு கூட அவர் ஜெபித்திருக்கிறார். ஏன்னா அந்த அளவிற்கு அவருடைய திட்டங்களை அவர் புரிந்து கொள்வதற்கும், அதை விளங்கிக் கொள்வதற்கும், அதை செயல்படுத்துவதற்கும் வேண்டிய ஆலோசனைகளும், வழிகாட்டுதலும், ஞானமும் யார் கொடுக்க முடியும்னா தேவன் மட்டும் தான். அதனால அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அதை நிறைவேற்றுவதற்கான காரியங்களை தேவனிடத்துல அவர் ஜெபத்திலே அங்க வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல. 2வது அந்த ஒரு ஜெபமானது தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நம் ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், அவர் பேரில் அசையாத விசுவாசம் வைப்பது அவசியமானது. அப்போ இப்போ இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ஜெபத்துல தேவன் தான் இந்த ஒரு மாபெரும் திட்டத்தினுடைய கதாநாயகன். அவரிடத்துல போனா தான் எல்லாம் கிடைக்கும். ஆகையினால நாம் அவரிடத்துல விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை அவர் உணர்ந்திருந்தார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபம் காணப்படணும்னா, முதலாவது சுருக்கமாக இருக்கணும். அதாவது தெளிவாக நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கக்கூடிய காரியம் தேவனுடைய சித்தத்திற்கும், அவருடைய திட்டத்திற்கும் உட்பட்ட காரியங்களாக காணப்பட வேண்டும். 3வது அதை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். அப்படி அவர் அதை அங்கீகரிப்பதற்கும், அது தேவனுடைய திட்டத்திற்கும் இசைவாக இருக்கக்கூடிய காரியமாக இருந்தால், அவர் பேரில நாம் அசையாத ஒரு விசுவாசம், மாறாத ஒரு விசுவாசம், என்றென்றைக்கும் அது நம்மளே நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தை கொண்டு நாம் ஜெபிப்பது அவசியம் அப்படிங்கிறத சொல்றார். அதனாலதான் மேலும் நாம் ஜெபம் கருத்துள்ளதும், அன்பும், மரியாதையும், தெய்வீக திட்டத்திற்கு இசைந்ததும், தெய்வீக சித்தத்திற்கு உட்பட்டதுமா இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் நம்முடைய சொந்த விருப்பங்களுக்கோ, நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்கோ, நம்முடைய உறவுக்காரர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் இவர்களுடைய விருப்பங்களுக்கோ அல்லாமல், நம்முடைய ஜெபம் எதற்காக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு உட்பட்டதாகவும், அதை ஜெபிக்கும் பொழுது
உண்மையிலேயே அந்த தெய்வீக திட்டத்தின் மீது நீங்க வைத்திருக்கக்கூடிய அன்பும், அது மாத்திரமல்ல, அதுல வந்துட்டு அந்த தெய்வீக திட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதையும் அது ரொம்ப அவசியமா இருக்கு. ரொம்ப அலட்சியமாகவோ, அதை பற்றி கருத்து இல்லாதவர்களாகவோ, அல்லது அதுல விருப்பம் இல்லாதவர்களாக ஏனோதானோ என்று செபிக்காமல், அது தெய்வீக திட்டத்திற்கு உட்பட்டதாக காணப்பட வேண்டும் என்கிற விஷயத்த அவர் சொல்றார். அடுத்து அவர் சொல்லும்போது, நாம ஒரு சிறு குழந்தையைப் போல நம் அந்தரங்க பாவங்களையும் குறைகள் அவர் முன் வைத்து அவரோட மன்னிப்பு நாடி தெய்வீக நடத்தலையும் பாதுகாப்பையும் சோ நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் தேவனிடத்துல நம்முடைய குறைகளையும், நம்முடைய குற்றங்களையும், நம்முடைய பாவங்களையும் நாம் மனதார ஒரு சிறு குழந்தையைப் போல தேவனிடத்திலே அதை சொல்லி நாம் மன்னிப்பு கேட்பதும் அது அவசியமாக இருக்கு. அது மாத்திரமல்ல, அது நம்முடைய ஒரு வார்த்தைகளில் மாத்திரம் இருக்கக்கூடிய காரியம் அல்ல. அது நம்முடைய செயல்பாடுகளிலும் காணப்பட வேண்டும். நம் கிரியைகளில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். வாயின் வார்த்தைகளாக இல்லாமல், ஒரு காரியத்திற்காக அல்லது ஒரு காரியத்தை மன்னிக்கும்படியாக தேவனிடத்துல கேட்கும்போது, நாம் அதை மீண்டும் செய்யாதவர்களாக காணப்படுவதற்கு நாம் கிரியைகளிலே வெளிப்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தையும் அவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, ஜெபம் என்பது நம் ஆத்துமத்தின் வாஞ்சையாக காணப்பட வேண்டும். ஜெபிப்பது என்பது அது நமக்கு மிகவும் வாஞ்சையுள்ளதாக காணப்பட வேண்டும். தேவனிடத்திலே ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் வார்த்தைகளிலே சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அதை நாம் வாஞ்சிக்கும் போது, அப்பதான் நாம் தேவனுடைய அந்த ஒரு விருப்பத்திற்கும் திட்டத்திற்கும் உகந்ததாக இசைவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஜெபமே பிரதானமானது. தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதும் என்பது ஒரு சாதாரணமாக நடந்து விடுகிற காரியம் அல்ல. அதை நாம் செபிப்பதன் மூலமாக, ஒரு உறுதியான விசுவாசத்தோடு தேவனிடத்துல ஜெபிப்பதன் மூலமாக, நாம் ஜெபிப்பதனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக, அதை மிகவும் சுருக்கமாக தேவனிடத்திலே மிக தெளிவாக விளக்குவதன் மூலமாக, மன்னிப்பை கேட்பதன் மூலமாக மட்டும்தான் நாம ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நமக்கு எல்லாவற்றிற்கும் எது அவசியமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில குறிப்பா புது சிருஷ்டியினுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஜெபமானது இன்றியமையாதது. அது மிகவும் நமக்கு அவசியம். அதனாலதான் ஜெபம் பண்ண போதித்தருளும் என்று அங்கே அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும்போது, அவர் எப்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக அவர் அங்கே சொல்லி, ஜெபம் என்பது நமக்கு ஒவ்வொருவருக்கும் அது இன்றியமையாத ஒன்று. நாம் அப்பொழுதுதான் தேவனிடத்திலே அவர் அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி, இங்க ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு அவர் இங்கே சொல்லுகிறார். நாம் 2வது கேரக்டர் டெவலப்மெண்ட், நற்குணத்தின் முன்னேற்றம் அல்லது குணலட்சணத்தினுடைய வளர்ச்சி என்ற புத்தகத்துல நாம் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சோ நாம நேற்று தினத்துல எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா 17வது கேள்வி, நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்க நாம் அவரோடு கூட ஒத்துழைக்கும்படிக்கு முயற்சிக்க வேண்டுமா? சோ இந்த ஒரு கேள்வி நம்ம நேற்று தினத்துல ரீப்ரிண்ட் 3657ல இருக்கக்கூடிய காரியங்கள் பார்த்துட்டோம். அதுல குறிப்பாக எஸ்தர் ராணியை பற்றி, அவளுடைய அந்த ஒரு ஜெபத்தை பற்றி, அவளுக்காக ஜெபிக்கப்பட்ட காரியங்களை பற்றி நாம் நேற்று தினத்துல பார்த்தோம். சோ இன்றைய தினத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியானது, இது 5வது வால்யூம்ல இங்கிலீஷ்ல 224 to 225ல இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து நமக்கு சகோதரர் சில குறிப்புகளை இங்க நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த குறிப்புகளை நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா,
அவர் ஆரம்பிக்கும் போதே இப்படி சொல்றார், நம்முடைய பிள்ளைகள் வேறொரு தேவனை கேட்பதை பரலோக தந்தை எந்த விதத்திலும் பிரியப்பட மாட்டார் என்று வேத வசனங்கள் வேத வசனங்களின் ஆராய்ச்சி காட்டுகிறது. தேவன் எப்பொழுதுமே ஒன்றான மெய் தேவனை தவிர வேறொருவரையும் நம்முடைய பிள்ளைகள் தேடக்கூடாது என்பதில அவர் மிகவும் கருத்துள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அதை விரும்புகிறதும் இல்லை. அத்தகைய சிந்தனை அந்த திருத்துவத்தின் சமமான கடவுள்களின் மூன்றாவது நபர் அத்தகைய சிந்தனை அந்த பகுதிக்கும் அதன் தொடர்புடையதற்கும் விரும்பத்தகாததும் ஒவ்வாததுமாக உள்ளது. அதாவது என்னன்னா, இங்க ஏன் வேறொரு கடவுள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இங்க இந்த திரியேக கடவுள்களை, அதாவது இந்த திருத்துவத்துல பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற அந்த ஒரு காரியத்துல சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் நிறைய பேருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் என்னன்னா, எல்லாருமே அந்த பரிசுத்த ஆவிக்கு நேரா ஜெபிப்பாங்க. அத அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது நீங்க அப்படி செய்யக்கூடாது. அது என்ன அப்படின்னா, அது 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 விரும்பத்தகாத ஒன்று அல்லது அது ஒவ்வாத ஒன்றாக இருக்கிறது. அப்படி ஒரு திருத்துவம் என்கிற ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துறார். ஒன்றான மெய்தேவன் உண்டு, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உண்டு, அவர்கள் மூலமாக தேவன் கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஆனால் அதை நாம் கடவுளாக, ஒரு தேவனாக பார்க்க கூடாது. அது சரியில்லை. அது தேவனுடைய திட்டத்திற்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் அது ஒத்து வருகிற காரியம் இல்லை என்கிற விஷயத்த அவர் சொல்றார். சில நேரங்கள் அவர் சொல்றார், இத்தகைய தவறான கண்ணோட்டத்தில் ஆர்வமுள்ளவர்கள் உண்மையாகவே இந்த வாக்கு தத்தத்தின் வல்லமைக்கும் சத்தியத்தின் உண்மைக்கும் குருடராகவே இருக்கிறார். யார் ஒருவர் இப்படியாக திருத்துவத்திலும் மற்றுமாக தேவனுடைய அந்த ஒரு விரும்பத்தகாத காரியத்திற்கும் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தேவனுடைய ஏற்பாடுகளுக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு அவர்கள் குருடராகவே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். அதாவது ஒரு உதாரணம் சொல்றாரு என்னன்னா, இந்த சரி சமநிலையில் இருக்கக்கூடிய இந்த திரியேக தேவர்களின் ஓர் உறுப்பினர் இன்னொருவரை பூமிக்குரிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அப்ப மீன் மற்றும் முட்டைகள் கொடுப்பது போன்று மூன்றாம் நபருக்கும் கொடுக்க இயலும் மற்றும் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று குறிப்பிட்டால் அது மெய்யாகவே வினோதமாக இருக்கும். அதாவது என்னன்னா, இப்ப பிதாவாகிய தேவன்ட்ட நம்ம ஜெபம் பண்றோம், தேவன் நமக்கு வேண்டியவைகளை கொடுக்கிறார். அதே போல பரிசுத்த ஆவி, அதாவது அந்த திரியேக கடவுளுடைய மூன்றாவது நபர் என்று கற்பனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அவரும் கொடுக்க சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று ஒருவேளை யாராவது நினைச்சு அப்படி ஜெபம் பண்ணா அது தப்பு. அது ரொம்ப வினோதமானது. அது சரியல்ல அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். பரிசுத்த ஆவிங்கிறது என்ன? அது என்னன்னா, அவர் சொல்றார், பரிசுத்த ஆவி ஒரு தெய்வீக சிந்தை அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் ஆவிக்குரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் தாக்கம் என்று சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால் மட்டுமே இந்த முழு வேத பகுதியும் வருது. பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய வல்லமை, அது தேவனுடைய சிந்தை, தேவனுடைய நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய மிகவும் ஆச்சரியமான கிரியைகள். அதுதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய தாக்கத்தையும் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த முழு வேத பகுதியும் நமக்கு உறுதிப்படுகிறதாக இருக்கு அப்படின்றார். அப்படின்னா அது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு இந்த வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிகளுக்குரிய எல்லா காரியங்களையும் நமக்கு ஏற்பாடு செய்கிறது. அதன் மூலமாக நாம் அந்த சிந்தையை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற விஷயத்த அவர் சொல்றார். அப்போ அதுல நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். அடுத்து என்ன ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, அதாவது இங்க பூமிக்குரிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, இயற்கையான உணவை கொடுக்கறாங்க.
அவர் சொல்ற பூமிக்குரிய அன்பான பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இயற்கையான உணவை கொடுப்பதற்கும் நம்முடைய அன்பான பரலோக பிதா அவருடன் கேட்பவர்களுக்கு பரிசுத்த கொடுப்பதற்கும் இடையில் ஒரு ஒப்பீட்டை நம்முடைய பகுதி கொடுக்கிறது. அதாவது என்னன்னா பூமியில பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய உணவுக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுக்கக்கூடிய அவருடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவிக்கும் ஒரு ஒப்பீடு இருக்கு, ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் சொல்லும்போது பூமியில இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவுகளை கொடுக்குறாங்க, உணவுகளை ஏற்பாடு பண்றாங்க. ஆனா உணவுகளை ஏற்பாடு பண்ணி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயப்படுத்த முடியுமா? முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு பசிக்கும் போது சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்போ விருப்பப்படுறாங்களோ அப்ப சாப்பிடுவோம். இப்ப சில பிள்ளைகள் சாப்பாடு செஞ்சுட்டு கூப்பிட்டா, எனக்கு இப்ப பசிக்கல, எனக்கு வயிறு ரொம்ப திம்முன்னு இருக்குது, நான் இப்ப என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நீங்க வச்சிடுங்க, நான் அப்புறம் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும். இப்போ அந்த பாயிண்ட் அங்க குறிப்பிடுறார். இந்த பூமியில இருக்கக்கூடிய பெற்றோர் அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவுகளை ஏற்பாடு பண்றாங்க, உணவுக்குரிய காரியங்களை அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அது பசி எடுக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணா உடனே சாப்பிடும், பசி எடுக்காத பிள்ளைகள் என்ன பண்ணும்னா அப்புறமேட்டுக்கு சாப்பிடும். அப்போ இந்த உணவை சாப்பிடுவதற்கு என்ன அவசியமாக இருக்குன்னா, பசி நமக்கு அவசியமா இருக்கு. அப்ப பசி எடுத்தால் மட்டுமே அது சாப்பிடணும், அல்லது பசி எடுத்தால் நம்ம பெற்றோர்கள் நமக்கு அந்த உணவை கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இயல்பான இயற்கையான ஒரு காரியம் நம்மிடத்துல இருக்கு. இப்போ பிதாவாகிய தேவன் கூட அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பூமிக்குரிய பெற்றோரை போலவே நமக்கு கூட அவர் என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றார், நம்முடைய பரலோக பிதாவும் அவருடைய ஆவிக்குரிய குடும்பத்தாருக்கு அவருடைய கிருபையின் நன்மைகளை ஏற்பாடுகள் வைத்திருக்கிறார். ஆனால் அவைகளை அவர் மேல் கட்டாயப்படுத்துவதில்லை. அவைகளுக்கு நாம் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அவரு என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஏற்பாடுகளும் தேவனுடைய நன்மையான கிருபையான காரியங்களும் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கார். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஓட்டத்திலே தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே செய்வாத அவருடைய சித்தத்தை செய்வதற்கு இது அவசியமாக இருக்கிறது என்பதை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். கிருபையினுடைய காரியங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் அவர் பண்ணியிருக்கிறார். ஆனா அவங்கள நீங்க கட்டாயமா சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்துறதே கிடையாது, கட்டாயப்படுத்துறதே கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் நீங்க உங்களுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படி பூமிக்குரிய பெற்றோர் உணவு ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க பசி எடுக்கும்போது சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களோ, அதே போல பிதாவாகிய தேவன் கூட தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவருடைய கிருபையின் எல்லா ஏற்பாடுகளையும், வாக்குத்தத்தங்களையும், தேவனுடைய சத்திய வார்த்தைகளையும், போதனைகளையும் எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணிவிட்டார். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல, அவர் கட்டாயம் படுத்துவதும் அல்ல, அவருடைய சுயாதீனத்துக்கு விட்டு விடுகிறார். ஆகவே அவர்களுக்கு என்ன வர வேண்டும் என்று சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பசி தாகமுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே மன்னாவில பார்த்தோம். ஜெபம் என்பது நம்முடைய வாஞ்சியாக காணப்படணும் அப்படிங்கிறது போல, தேவனுடைய எல்லா ஏற்பாடுகளையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய மன விருப்பமாக இருக்கணும், பசி தாகமாக இருக்கணும், அதுல வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். அப்பதான் நாம தேவனுடைய ஏற்பாடுகளை நாம் அனுபவிக்க முடியும். தேவனுடைய கிருபைகளை நாம் அனுபவிக்க முடியும். தேவனுடைய நன்மையான எல்லா ஏவுகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற விஷயத்தை அவர் நமக்கு சொன்னார். சந்தேகம் இல்லாமல் அவர் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கும் பட்சத்தில் நாம் அவைகளை தேட வேண்டும். அப்போ தேவன் இவைகள் எல்லாம் கொடுப்பதற்கு மிகவும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் எனக்கு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்ற எந்த சந்தேகமும் இல்லாமல் நாம் அவரிடத்தில் அந்த நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொள்வதற்கு வாஞ்சை உள்ளவர்களாக மட்டுமே காணப்பட வேண்டும். அவைகளை தேட வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று இங்கே நமக்கு சொல்லுகிறார். இங்க ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அவர் என்ன சொல்றார், சந்தேகம் இல்லாமல் அவருக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கும் பட்சத்தில் நாம் அவைகளை தேட வேண்டும். எனவே நாம் பரிசுத்த ஆவிக்காகவும் ஆண்டவரின் ஆவியினால் நிரப்பப்படுவதற்காகவும் செபிக்கும் போது நம்மை சுற்றி பார்த்து இந்த ஜெபங்களுக்கான பதில்களை நாம் பெறுவதற்காக தேவன் செய்திட்ட ஏற்பாடுகளை கண்டறிந்து கொண்டு
இவ்வாறாக நாம் வாக்களித்த உற்சாகத்தை வழிகாட்டுதலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாம தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவிக்காக நம்ம என்ன பண்ணப்பட வேண்டி இருக்குன்னா, நாம ஜெபிக்கணும். அப்படி நாம ஜெபிக்கும் போது ஜெபத்தோடு நாம் நின்றுவர்களாக இருக்கக்கூடாது. இப்ப நாம தேவனிட்ட போயிட்டு, தேவனே எனக்கு உம்முடைய தெய்வீக திட்டங்களையும் சித்தங்களையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான வல்லமையும் ஞானம் பரிசுத்த ஆவியையும் நீர் எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கும் போது நாம் அதோடு நின்று விடுகிறவர்களாக இல்லாமல், அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மை சுற்றி பார்த்து, அதாவது என்னன்னா, தேவன் இந்த பூமியில அவருடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நம் கண் முன்னால் என்னென்ன காரியங்களை எல்லாம் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த வல்லமையை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதை சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு என்ன ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறார். அப்ப அந்த ஏற்பாடுகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அவர் சொல்றார், தேவன் செய்திட்ட ஏற்பாடுகளை கண்டறிந்து இவ்வாறாக நாம் நமக்கு அளித்த உற்சாகத்தை வழிகாட்டலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஏற்பாடு என்ன அப்படின்னா, அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய தெய்வீக திட்டம், தெய்வீக திட்டத்தினுடைய சத்தியங்கள், அந்த சத்தியங்கள்ல இருக்கக்கூடிய கிருபையின் வரங்கள், அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய நன்மையான ஈவுகள், அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஏற்பாடுகளுடைய வெளிப்பாடுகளும் அங்கே இருக்கு. உங்களுக்கு போதுமான போதனைகளும் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் அந்த சத்தியங்களிலே கொட்டி கிடக்கிறது. ஆகவே அதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பதை, பரிசுத்த ஆவியை நீங்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேவனுடைய சத்திய வசனங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்க அதிகமாக நீங்கள் படிக்க வேண்டும். அதிகமாக நாம் ஜெபிக்கிறோம், நல்லது. அதிகமாக தேவனிடத்துல கேட்கிறோம், நல்லது. ஆனால் தேவன் இந்த ஜெபங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கிற விதமாக, பதில் கொடுக்கிற விதமாக அநேக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அந்த ஏற்பாடுகள் எங்கே இருக்கிறது? தேவனுடைய வசனத்துல இருக்கிறது, தேவனுடைய போதனைகள்ல இருக்கிறது, தேவன் ஏற்படுத்தியிருக்கிற தெய்வீக திட்டத்துல இருக்கிறது. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றாய் உணர்ந்திருந்தார், நன்றாய் புரிந்திருந்தார். அதை போல நாம் கூட இந்த காரியங்களிலே நாம் நன்றாய் புரிந்தவர்களால் ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நாம படித்து புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மேஜை நிறை இருப்பதை முழுமையாக புசியாதவர்கள் உண்மையில் போஜனம் இல்லாத போல பசியோடு பட்டினியோடும் இருப்பார்கள். அப்ப அந்த பகுதியில சொல்றாரு என்னன்னா, மேஜை மேல தேவன் நிறைய ஏற்பாடுகள் நமக்கு பண்ணியிருக்கிறார். அவ்வளோ வகை வகையான உணவுகள், ருசி ருசியான உணவுகள், விதவிதமான உணவுகள் அங்க இருக்குது. அதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ருசிச்சு பாருங்க. நீங்க அங்க அதுல இருக்கிறத நீங்க பார்க்காமலேயே, புரியாமலேயே, அதை தெரியாமலே நீங்க இருந்திருந்தா அங்க ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனை வீணாயிடும் அப்படிங்கறத சொல்லிட்டு, அங்க நமக்கு 2 வசனங்கள் அவர் சொல்றார். யோவான் 6வது அதிகாரம் 63ஐயும், எரேமியா 15வது அதிகாரம் 16, வெளிப்படுத்தல் 10:9 இருக்கக்கூடிய வசனங்களை நமக்கு வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு தித்திப்பாக இருக்கிறது. அதை நான் உட்கொண்டேன், அது எனக்கு ரொம்ப தேனிலும் மதுரமா இருக்கிறது என்று சொல்லி, அந்த தேவனுடைய வார்த்தைகள்ல தேவன் செய்திருக்கிற ஏற்பாடுகளையும், காலங்களையும், வேலைகளையும், அதனுடைய செயல்பாடுகளையும், அது நிறைவேறுகிறக்கூடிய காரியங்களையும், அந்த ஒரு ஞானமும் அதில் இருக்கிறது என்பதால், நாம் ஜெபத்தில சுருக்கமாக, வாஞ்சையாக, அதனுடைய முழு காரியத்தை உணர்ந்தவர்களாக நாம் ஜெபிக்கும் போது, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் பார்த்து புரிந்து நாம் அதை அனுபவிக்கும் போது, அந்த ஜெபத்திற்கான பதில், நாம் கேட்கிற தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி நம்மிலே நிலைவரப்படும். அது நமக்கு அதிகமாக நாம் தேவன் கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை நாம் உணர முடியும். அதன் மூலமாக அநேக ஆவிக்குரிய காரியங்களை நாம் செயல்படுத்த முடியும். தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை நாம் தொடர்ந்து நம்மால் இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எவ்வளவு சுருக்கமாகவும், அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றதாகவும், அவருடைய திட்டத்திற்கு உகந்ததாகவும் இருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து ஜெபிக்க முடியும் என்கிற விஷயத்த இந்த ஒரு பகுதியில நமக்கு சொல்றார். தொடர்ந்து நாளை தினத்துல 18வது கேள்வியை நாம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஒரு நாளிலும் இறுதி ஜெபமாக நம்முடைய இணைப்புல இருக்கக்கூடிய
பிரதர் அரவிந்த் கமல்நாதன் செவிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் அரவிந்த் கமல்நாதன். ஜெபிப்போம். வானம் உமது சிங்காசனமாகவும் பூமியை உமது பாதப்படியாம் வைத்து இந்த ஒட்டுமொத்த சர்வ அண்ட சராசரத்தையும் படைத்து அதில் உள்ள யாவற்றையும் கூட பராமரித்து போஷித்து அதன் வழியில் நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒருவருக்கே எல்லா துதிகளையும் கனமும் மகிமையும் மற்றும் ஸ்தோத்திரங்களையும் உமது ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, எங்கள் வாழ்நாளிலும் கூட மீண்டும் ஒரு நாள் எங்களுக்கு காண செய்து இந்த நாள் வரைக்கும் கூட எங்களை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேக விதமான சத்தியங்களையும் எச்சரிப்பான தெய்வ செய்திகளையும் கூட எங்களுக்கு கொடுத்து வந்து கொண்டு இருக்கிறீர். அதற்கு கூட மிகவும் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறோம். இந்நாளிலும் கூட மிகவும் எச்சரிப்பான ஒரு 2 சத்தியங்களை கூட எங்களுக்கு கொடுத்தீர். ஜபம் எப்படி எடுக்க வேண்டும் மற்றும் சுருக்கமாக அந்த ஒரு ஜபத்தை நாங்கள் எந்த விதத்தில் கேட்க வேண்டும்ன்றது கூட எங்களுக்கு சத்தியத்தின் மூலியமாக உமது சகோதரர் எங்களுக்கு வழங்கினார். அதற்கு கூட மிகவும் நன்றி. நாங்களும் கூட ஜபத்தை சுருக்கமாக வாஞ்சையுடன் அந்த ஒரு ஜபத்தை ஏறெடுத்து எங்களுடைய குற்றமும் குறைகளும் கூட நாங்கள் அறிந்து கொண்டு உமது பரிசுத்த ஆவியோடு நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் உமது சித்தத்தின் போலி ஒரு காரியங்களும் நாங்கள் செய்யக்கூட தேவன் தாமே கிருபையாய் வழிநடத்தும். இங்க கூடிட்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்காக கூட ஜபிக்கிறோம். அவர்களுக்கும் இன்னும் அதிகமான சத்தியங்களும் அநேக எச்சரிப்பான தேவ செய்திகளும் கூட கொடுங்கப்பா. நாங்களும் கூட அநேக சத்தியங்களை கேட்டு எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை இன்னும் துணிதமாக உமக்கு பிரியமாக நாங்கள் ஓடக்கூட தேவன் தாமே எங்களுக்கு உமது பரிசுத்த ஆவியும் உமது கிருபையும் உமது புத்தியும் ஞானத்தையும் தந்து வழிநடத்தும். இங்க கூடிட்ட அனைவரும் கூட நீங்கள் தாமே உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் கூட உமது ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நாங்கள் இந்த சிறு தாழ்மையான ஜபத்தை எல்லாம் உமது சித்தத்தின்படி செய்திடும்படிக்கு உமது ஒரே பேரான குமாரனும் எங்கள் ஆண்டவரும் நேசரட்சகரும் மீட்பரும் ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி சகோதரரே.